என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். கேளம்பாக்கத்தில் 300 பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் ஊராட்சி வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தின் மூலம் மானிய விலையில் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஏற்பாட்டில் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய குழு பெருந்தலைவருமான SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்புச்செழியன், திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் லயன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்க செயலர் மீனாட்சி வரவேற்பு உரை வழங்க சிறப்பு விருந்தினராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான அன்பரசன் பங்கேற்று தமிழ் பெண்கள் திட்டத்தின் மூலம் 300 பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ மற்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் விருதை வழங்கினார். அதேபோல முதல்வர் ஸ்டாலின் 73வது பிறந்தநாளை தொடர்ந்து நடைபெற்ற U25 இளையோர் கிரிக்கெட் கோப்பை பரிசளிப்பு விழா நடந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் MP செல்வம், திமுக திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய செயலர் வழக்கறிஞர் பையானூர் சேகர், திருப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ், வார்டு உறுப்பினர்கள் உட்பட மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள், அனைத்தனி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் லக்ஷ்மி. நான் மாம்பாக்கத்தில் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிற விஷயமே தெரியாது. எனக்கு மீனாட்சி அக்கா மூலியமாக தெரிஞ்சு எனக்கு எழுதி போட்டு வாங்கி கொடுத்தாங்க. வண்டியும் ஓட்ட தெரியாது, எனக்கு சுத்தமாக சைக்கிள் வீல் எதுவுமே ஓட்ட தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இலவசமாக எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஓட்ட கற்றுக் கொடுத்தது எல்லாமே மீனாட்சி அக்கா தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு முதல்ல. ஏன்னா அவங்க மூலியமாக தான் எனக்கு மற்றவங்க எல்லாம் தரும். அப்புறம் தலைவர் எல்லப்பண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அரசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி மகளிர் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொந்தமாக ஆட்டோ வாங்கி கொடுத்து ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்சது, எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் சம்பாதிக்கிறோம். அதுக்கு சொந்தமாக நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு நின்ற எங்களுக்கு சொந்தமாக நாங்களே இப்போ ஒரு ஆட்டோவுக்கு ஓனராக இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் ஓட்டி சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் அப்புறம் அன்பரசன் ஐயாவுக்கும் நன்றி. எங்கள் ஊராட்சி தலைவருக்கும் எல்லப்பண்ணாவுக்கும் நன்றி. அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இது பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் விவோ கிட்டலாம் கையெழுத்துலாம் வாங்கினது ராஜ்மோகன் அண்ணா, எங்கள் வார்டு நம்பரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், நான் வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் கலைவாணி. நான் கேளம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு 1 லட்சம் மானியத்தில் ஆட்டோ வழங்கியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப இல்லாதப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் வர்றவங்க. நாங்கள் இது 1 லட்சம் மானியமும் கொடுத்து எங்களுக்கு லைசன்ஸ் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்து இப்போது மீனாட்சின்றவங்க எங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் அவர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அவங்க மூலியமாக தான் எங்கள் ஊர் மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி 1 லட்சம் மானியத்தில் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்வாதாரத்தில் நாங்கள் கொஞ்சம் கீழ்த்தங்கி தான் இருக்கோம். இந்த ஆட்டோ வாங்கி நாங்கள் முன்னேறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக முன்னேறி காட்டுவோம். ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு உதவி செஞ்ச முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ஒன்றிய சேர்மன் இதயவர்மன் ஐயா அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் அவர்கள், எங்கள் அண்ணன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இவங்க மீனாட்சி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.